4 லட்சம் மக்களை சிறை பிடிச்ச இந்த அரசன் அவங்களோட ரத்தத்தை புழிஞ்சி அவங்கள கொத்தடிமையாக்கி எகிப்து அரண்மனைகளை கட்டுறதுக்காக 24 மணித்தேலமும் அவங்கள வச்சு வேலை வாங்குறான். அப்படியே அந்த நாட்டு அமைச்சரை காட்டுறாங்க. அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் அவரு ஆடுகளை பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிறாரு. அப்போ அவரோட சாக போற தருணத்துல பச்சை மரம் எரிஞ்சு அந்த இடத்துல கடவுள் குழந்தை வருது. வந்து அந்த குழந்தை சொல்லுது, நீ மட்டும் சந்தோஷமா இருக்க, 4 லட்சம் மக்களை சிறை பிடிச்ச அந்த அரசன் இருந்து அந்த 4 லட்சம் மக்களை நீ காப்பாற்றணும்னு சொல்லும் போது இந்த அமைச்சர் நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அமைச்சர் எப்படியோ உயிர் பழிச்சிடறான். இதனால அமைச்சர் எப்படியாவது கடவுள் சொன்ன வாக்க நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போயிட்டு அந்த 4 லட்சம் மக்களையும் நீங்க விடுதலை பண்ணுங்க, அப்பதான் கடவுளோட சாபத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியும்னு சொல்லும் போது அந்த அரசன் சொல்றான், நான் தான் கடவுளே, எனக்கிட்ட நீ எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அமைச்சரை வந்து திட்டுறான். இதனால பாத்தீங்கன்னா கடவுள் குழந்தை ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா நைல் நதியில ஆயிரக்கணக்கான முதலைகளை வந்து அனுப்புறாரு. அந்த முதலைகள் எல்லாமே அந்த எகிப்து நாட்டு மக்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. இதனால நைல் நதியை ரெத்த ஆறா ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த அரசன் கடவுளோட வேலைன்னு தெரியாம வேற சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெத்த ஆறுல இருந்து உயிரை எடுக்கக்கூடிய விஷத்தவளைகள் வருது. வந்த தவளைகள் அந்த நாட்டு மக்கள்ல பாதி பேரை கொன்னுருது. அதுக்கப்புறமா அமைச்சர் போய் சொல்றான், இதெல்லாம் கடவுளோட வேலை தான், இப்பயாவது கடவுள் முன்னாடி மண்டிட்டு அந்த 4 லட்சம் மக்களை நீ விடுதலை பண்ணுன்னு சொல்லும் போது அரசன் கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா கடவுள் இன்னுமே கோவப்பட்டு லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகளை அனுப்புறாரு. அந்த வெட்டுக்கிளிகள் எகிப்து நகரத்தையே மூழ்கடிச்சு அந்த நாட்டு மக்களையும் அங்க இருக்க கால்நடை உயிரினங்களையும் கொல்ல ஆரம்பிக்குது. அப்படியே அரசரோட குதிரை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது. இதனால பாத்தீங்கன்னா அமைச்சர் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசர் முன்னாடியே போயிட்டு, அரசே இப்பயாவது நான் சொல்றது கேளுங்க, கடவுள் முன்னாடி மண்டிட்டு அந்த மக்களை விடுதலை பண்ணுங்க, இன்னைக்கு வரப்போற அழிவுல உங்களோட குழந்தை கூட சாக போகுதுன்னு சொல்லும் போது அரசன் அதை கேட்கல. அதுக்கப்புறமா அமைச்சர் பாத்தீங்கன்னா இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, உங்களோட வீட்டு வாசல்ல ஆட்டு ரத்தத்தை போடுங்கன்னு. இதனால மக்களும் அதே மாதிரி செய்யறாங்க. அதுக்கப்புறமா ராத்திரியாவது அந்த இடத்துல இருள் சூழ ஆரம்பிக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அரசரோட குழந்தை மூச்சு விட முடியாம இருக்கு. அதுக்கப்புறம் அரசனோட குழந்தையுமே இறந்து போயிருது. இதனால அரசன் மனசோடைஞ்சு அவனோட குழந்தையை தூக்கிட்டு அமைச்சர் முன்னாடி வந்து, இதுதான் உன்னோட கடவுளோட இறக்கமா, பாரு பச்சை குழந்தைன்னு பார்க்காம என்னோட குழந்தைய அந்த கடவுள் கொண்டுட்டாருன்னு சொல்லும் போது அமைச்சர் சொல்றான், 4 லட்சம் மக்களை நீ சிறை பிடிச்சு நீ செஞ்ச சித்திரவதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு, உன்னோட ஈகோவை விட்டு அந்த மக்களை விடுதலை பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் ஆகியிருக்குமா, கடவுளோட சாபத்துக்கு நீ ஆளாயிட்ட, இந்த நாட்டை நீ காப்பாற்றணும்னா அந்த மக்கள் நீ விடுதலை பண்ணணும்னு சொல்லும் போது அரசனும் அவனோட தவறை உணர்ந்து கடவுள் முன்னாடி மண்டிட்டு அந்த 4 லட்சம் மக்களையுமே விடுதலை பண்றான்.